ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஸ்கோம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்த்தியான டேஸ்டான சூப்பரான இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க. நீங்கள் எப்போதும் கடலை மாவில் தான் லட்டு செஞ்சுருப்பீங்க. அதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள கடலைப்பருப்பு தாளிக்கும் போது சேர்த்து போடலங்க, அந்த கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு முடிச்சூர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடலைப்பருப்பு லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் இந்த லட்டு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக கடலைப்பருப்பு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது கடலைப்பருப்பு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும், எண்ணெயும் அதிகமாக குடிக்காமல் இருக்குங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். கண்டிப்பாக கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குங்க. நீங்கள் வடைக்கு அரைப்பீங்கல்ல, அந்த மெத்தடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வடை மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இதே மாதிரியே மீதம் உள்ள மாவுலையும் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொரிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையை பொரிக்கும் போது அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. ஏன்னா இந்த வடையோட கலர் மாறிடக்கூடாது. அதே மாதிரி உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்திருக்கணுங்க. அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். பாருங்கங்க, இப்போ வடை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். பாருங்க, இப்போ வடையோட கலர் மாறிடுச்சு. இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே மீதி உள்ள வடையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச வடை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது ரொம்ப சூடாக இருக்குங்க. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். வடையோட சூடு ஆடுறதுக்குள்ளார லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நான் பாதாம் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட எடுத்துக்கலாம். பாதாமோட கலர் மாறினோடனே இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா பாதாமும் திராட்சையும் ஓவராக வெந்துடும். இப்போ நம்மளோட நட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். வடையோட சூடும் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த வடையை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிச்சு போட்ட வடையை சேர்த்துக்கோங்க. எல்லா வடையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டையும் இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் நான் கடலைப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதே கப்பாலேயே அரை கப் சர்க்கரையும் அரை கப் தண்ணியும் எடுத்துருக்குறேங்க. 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. அது வரைக்கும் விட்டுறலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த மாவும் அந்த சர்க்கரை தண்ணியும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துலேயே இந்த சர்க்கரை தண்ணியை இந்த மாவு உறிஞ்சி நல்லா இறுக ஆரம்பிச்சிருவோங்க. இந்த லட்டு செய்யும் போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் பதமாக நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், இந்த மாவு இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. ஆனால் இது இன்னும் பதத்துக்கு வரலங்க. கொஞ்சம் அழுத்துனா தண்ணி வராப்பில் தான் இருக்குது. அதனால் இது சிம்மிலேயே இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம்.
அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்கங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம வறுத்து போட்டிருக்கிற நட்ஸு மாவோடு நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்கங்க. ஏன்னா அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இது 3/4 பதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இந்த பேனில் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. பேனில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இந்த மாவு நல்லா ஆறிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட லட்டு பிரிக்க வருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. நான் அழகுக்காக மேலே திராட்சை வச்சுருக்குறேங்க. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவுலேயும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.